வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஎன்டிஆர்பி ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, ரிசல்ட்டை வந்து எப்படி பார்க்குறது? நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸ் உள்ளே வந்து போய்க்கலாம். ஃபயர்ஃபாக்ஸ் உள்ளே போய்ட்டு www.google.com இதை வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா டிஎன்டிஆர்பி அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் தந்துருக்கோம். சரிங்களா? சர்ச் தந்த உடனே இங்கே பாருங்கள், வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஹோம் பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து வாஸ் நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 27 நவம்பருக்கு வருதுல்ல, இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து தந்துருக்காங்க. என்ன தந்துருக்காங்க? லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து இதிலே வந்து என்னென்ன ப்ளஸ் நியூஸ் வந்து தந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் கீ, மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வந்து தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து தந்திருக்காங்க. சிவி லிஸ்ட்டை வந்து தந்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம இதிலே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை வந்து பார்ப்போமா. ஸோ வந்து இதுதான் வந்து ரிசல்ட்டுக்கான பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 ரிசல்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. பார்ட் ஏ தந்திருக்காங்க, பார்ட் பி வந்து தந்திருக்காங்க. பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபை பேப்பருக்கான இதை வந்து தந்திருக்காங்க. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கான இதை வந்து தந்திருக்காங்க. சரிங்களா? நான் வந்து காமர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காமர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்ட் ஏ ரிசல்ட் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே பிடபிள்யூடைய சேர்த்தே வந்து தந்திருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து இதுக்கு வந்து 50. சரிங்களா? இதில் வந்து உங்கள் நேம் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். குவாலிஃபிகேஷன் நாட் குவாலிஃபைடுன்னு வந்து தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த பேப்பரில் நீங்கள் குவாலிஃபைடு ஆயிருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த பேப்பரில் எடுக்கிற மார்க்கை வந்து கன்சிடர் வந்து பண்ணிப்பாங்க. இதில் வந்து சில இதுக்காக வந்து விதிவிலக்கு வந்து தந்திருக்காங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் பிடிஎஃப்பில் வந்து படிச்சுட்டு வந்து ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து விதிவிலக்கு வந்து வாங்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் வந்து இவங்க. சரிங்களா? ஸோ வந்து இங்கே வந்து குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு இந்த மாதிரி இதை வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் குவாலிஃபைடு ஆனால் தான் இந்த ரிசல்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் பார்ட் பியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்து இது வந்து குவாலிஃபிகேஷன் ஆகலைனாலும் உங்கள் ரிசல்ட் வந்து சிவியில் வந்து வராது. சரிங்களா? ஸோ வந்து ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் பார்ட் பிலையும் காமர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்ட் ஏவில் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டு பார்ட் பியில் வந்து குவாலிஃபைடு ஆகலைன்னா அவங்களும் வந்து சிவியில் வந்து இடம் பெற மாட்டாங்க. ஸோ வந்து இதில் பாருங்கள், நாட் குவாலிஃபைடுன்னு வந்து வருது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து நாட் எவாலுவேட்டடுன்னு வந்து வருது. அது ஏங்கிறதாவே நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் வந்து வருது பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போயமர் சீட்டில் வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளத்தை வந்து பண்ணி விட்ருப்பாங்க. அப்படி பண்ணி விட்டதுனால தான் அவங்களோட பேப்பர்ஸ் வந்து இது பண்ணி வைக்க மாட்டாங்க. இல்லாட்டினா வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வராமல் போயிருக்கலாம், அட்டண்டன்ஸ் வந்து இதாக இருக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து மார்க்கு குவாலிஃபிகேஷன் வந்து தந்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து வெளியே வந்தோம்னு வைங்களேன், கீழே ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து தந்திருக்காங்க. நாட்டு எவாலுவேட்டடுனா வந்து அவங்களுக்கு எவாலுவேட் பண்ணாததுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது குட்டி குட்டி மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பாங்க, வராமல் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இது கூட வந்து இருக்கலாம். ஆனால் கிளிக் ஹியர் டு வியூ இவங்க எல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீபால் பண்ண ரேஞ்சுக்கு வந்து ஆனவங்க. சரிங்களா? ஓஎம்ஆர் வந்து பிளாங்காக வந்து தரது, எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே பிளாங்காக வந்து ஓஎம்ஆர் வந்து தரது. டேம்பர் மீன்ஸ் வந்து அதில் வந்து ஓஎம்ஆர் அந்த பார்கோடை வந்து ஏதாவது சேதப்படுத்துவது, ஷேடிங் பண்ணதை வந்து தப்பாக வந்து பண்ணது, அப்புறமேட்டு வந்து பென்சிலை வச்சு வந்து ஷேட் பண்ணது, பிளாங்க் ஓஎம்ஆர் இது பண்ணது, இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து தந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு சில விஷயம் வந்து சொல்லணும். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குவாலிஃபைடுன்னு வந்து வருது, பார்ட் ஏலையும் வருது, பார்ட் பிலையும் வருது. ஆனால் வந்து சிவியில் வந்து என்னோடய நேம் வந்து இல்லை அப்படின்னு வந்து இது பண்ணிங்கன்னா, அதுக்கான ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட் ஆஃப் வந்து 100 மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்களேன். 100 மார்க்கில் வந்து போஸ்டிங் வந்து 30 போஸ்டிங் தான் வந்து இருக்குது. அப்படின்னா 100 மார்க்கில் வந்து 30 போஸ்டிங் வாங்கினவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுடுவாங்க. இவங்க வந்து போஸ்டிங்க்கு வந்து எந்த ரேஞ்சில் வந்து கூப்பிட்றாங்கன்னு பாருங்களேன்.
இந்த சிவி லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சிவி லிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிவி லிஸ்ட்லேயே வந்து நான் வந்து காமர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்குவேன். இங்கே பாருங்கள், இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு போஸ்டிங்க்கு 1.25 பேர்த்த வந்து கூப்பிடுவாங்களாம். 1.25 பேர்த்த வந்து ஒரு போஸ்டிங் வந்து கூப்பிடுவாங்களாம். அதாவது வந்து 4 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணும்போது அதுக்கு வந்து 5 பேர் வந்து கூப்பிடுவாங்க. அப்படிங்கிற கணக்கில் வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்படி எடுக்கும்போது அதிகமாக மார்க் வாங்கினவங்கலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வந்து எக்ஸாம் வந்து சரி இந்த போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது தப்புங்க வந்து இருந்ததாலோ, இல்லாட்டினா வந்து அவங்க வந்து வர முடியாமல் போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, 2ஆம் கட்ட கலந்தாய்வு வந்து வைப்பாங்க. அப்போ வந்து சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து செகண்ட் கவுன்சிலிங்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. ஒருவேளை வச்சாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லது. சரிங்களா? இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர்லேயும் வந்து குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து தமிழில் மட்டும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மட்டும் குவாலிஃபைட் ஆகிட்டு உங்கள் மேஜர் சப்ஜெக்டில் வந்து கொட்டை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிடையாது. சரிங்களா? எவாலுவேட்டே பண்ணலன்னா நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சைட்டில் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து எவாலுவேஷன் அந்த ப்ராப்ளம் வந்து வராது. நான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா அதனால் வந்து எவாலுவேஷன் ப்ராப்ளம் வந்து வருமானு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது எப்போ ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிவி அப்போ தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ வந்து அதை வந்து பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க கண்டென்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுறேன், இப்போ இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணி உள்ளாவை வந்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து வேண்டாம். இந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.